தகர்த்தவரென யாரும் இருப்பர், சூட்டப் போராடலாம் அழிந்து விட்டது. குறைத்தவரென யாரும் இருப்பர், சூட்டி பார்க்கலாம் அறிந்து விட்டது. அழித்தவரென யாரும் இருப்பர், உபாயம் பழித்திருக்கலாம் அகன்று விட்டது. அடையாளம் அடைந்திருக்கலாம் சிவனே அரிதார அடைத்து விட்டது. தகர்த்தவரென அழித்தவரென இவராலே இது தகர்க்கப்பட்டதுன்னு யார வேணாலும் சூட்ட போராடலாம். ஆனால் தகர்க்கப்பட்டது தகர்க்கப்பட்டதுவே, அது அழிந்து விட்டது. அதை சூட்ட போராடுவதால் என்ன பயன்? தகர்த்தவர் தகர்த்து விட்டார், அது அழிந்து விட்டது என்ற உண்மையை ஏற்க வேண்டும். அது அழியாது, இனி உள்ள ஏதும் அழியாது, தகர்க்கப்படாது, காக்க வேண்டும். அதை சூட்ட போராடக்கூடாது. இவராலே தகர்க்கப்பட்டதுன்னு சூட்ட போராடுவதில் என்ன பயன்? குறைத்தவரென யாரும் இருப்பர், சூட்டி பார்க்கலாம் அறிந்து விட்டது. இவரே எல்லோரையும் குறைத்து பார்க்கிறார் அப்படின்னு குறைத்தவராக ஒரு நபரை சூட்டி பார்க்கலாம். ஆனால் அது அறிந்து விட்டது, இவர்தான் குறைத்து பார்க்கிறார் என்று அறிந்து விட்டது. பிறகு என்ன பயன்? அதை சூட்டி மீண்டும் மீண்டும் பார்ப்பதில் என்ன பயன்? அழித்தவரென யாரும் இருப்பர், உபாயம் பழித்திருக்கலாம் அகன்று விட்டது. இவரே வழங்கினார் அப்படின்னு அழித்தவர் அப்படின்னு யாரா வேணாலும் இருக்கலாம். அது நான் என யாராக வேண்டாலும் இருக்கலாம். ஆனால் உபாயம் பழித்திருக்கலாம், அவர் செய்த உபாயம் பழித்திருக்கலாம். ஆனால் அவரால் மட்டுமே இந்த உபாயம் செய்ய இயலும் அப்படின்னு இருப்பதால் அது நிலைக்கும் என்பதற்கு என்ன நிச்சயம்? அவர் வாழும் வரை அது நிலைக்கும். நாம் அனைவரும் அழித்தவராக ஒரு உபாயம் பழித்திருக்க வேண்டாமா? ஒருவரை மட்டும் குறித்து இவர்தான் வழங்கியவர் என அழித்தவர் என யாரும் இருப்பர், ஒருவரை சூட்டவோ சூட்டியோ இருப்பதில் என்ன பயன்? அதுவும் அகன்றுவிடும். அவர் வாழும் வரை அது இருக்கும், பிறகு அதுவும் அகன்றுவிடும். அடையாளம் அடைந்து இருக்கலாம் சிவனே அரிதார அடைத்து விட்டது. இவரே இதை செய்கிறார் என அடையாளம் அடைந்திருக்கலாம். சிவனே அரிதார அடைத்து விட்டது, இவர் மட்டுமே செய்ய இயலும் என நாம் அனைவருமே ஒரு அடையாளங்களாக நமது பயனை இச்சமூகம் சேர்க்கலாம். இவர் மட்டுமே இதை செய்ய இயலும் அப்படின்னு அடையாளப்படுத்துவது அரிதார அடைத்து விட்டது. இது கிடைக்காத ஒன்றாக, அரிதான ஒன்றாக நம்மை அடைத்து விடுகிறது.